எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் அவர். ஸோ இப்போவே ஷை ஆகிட்டார்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு நாட்டின் பிரதமரையோ இல்லை ஒரு நாட்டின் முதல்வரையோ சந்திப்பதற்கு ஒரு வாரத்துக்குள் தேதியை வாங்கிடலாம். ஆனால் இவரின் தேதியோ வாங்குவதற்கு பல வருடங்கள் காத்து கிடக்கின்றார்கள் பல இயக்குனர்கள். இன்னும் சுற்றும் பூமியை விட சற்று அதிகமாகவே சுற்றி நடிப்பில் வலம் வந்து கொண்டிருக்கும் நடிப்பு சூறாவளி இவர். அவமானங்களை வெகுமானங்களாக மாற்றி வெகுசன மக்களின் மனதில் தஞ்சம் கொண்டிருக்கும் யதார்த்த கலைஞன் திரு யோகி பாபு அவர்களை பேச பேரன்போடு அழைக்கின்றேன். இப்படிக்கு வித்யாதரன் சார். 6 நாள் தாங்க இந்த படம் பண்ணேன், அதுக்குள்ள பல ஆண்டுகள் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஸ்கூல் இந்த படத்துல மூல சார் வந்து வித்யாதரன் சார் என்கிட்ட பேசும்போது பியூன் கேரக்டர் தான் என்னை கூப்பிட்டாரு. யாரோ வாத்தியார் போட்டிருக்காரு, அவர் வரல போகுது, என்ன வாத்தியார் ஆகிட்டார். ஏன்னா நான் படித்த ஸ்கூலில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல், நான்லாம் படித்ததுலாம் வந்து 97 98 ரொம்ப ஜாலியாக இருந்தோம் நாங்கள் பசங்களாம். நான் ஒரு 16-17 வருஷமாக அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் கதை ஒன்று, என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது. ரொம்ப வருஷமாக போராடின்னு இருக்கேன். சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா அது அவர் தான் ப்ரொடியூசர் ஆகிட்டார், நடிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் KS ரவிக்குமார் சார், அப்புறம் தாமன் வந்திருக்காரு. முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமன் நான் தான் ஃபஸ்ட்டு முறை அண்ணனை நான் நேரில் பார்க்குறேன். நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், பட் ஆனால் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் இப்போ தான் பார்க்குறேன். நான் அண்ணனை கேட்டேன், அண்ணா என்னென்ன படம் என்ன பண்ணுறீங்கண்ணா? இல்லைப்பா அப்படின்னாரு. அண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு. நான் இப்போது சொல்லிடலாம்லண்ணா. அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக மட்டும்தான்ப்பா இருக்கிறேன், நான் 50 லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன், எனக்கு படம் கொஞ்சம் நான் அப்படியே போகிறேன்ப்பா அப்படின்ட்டார். ஆனால் உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும், சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ரொம்ப அதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி. பூமிகா மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி. வேறு என்ன சொல்லுங்க சார்? சார் அவரை பற்றி சொல்லாமல் எப்படி சார் நீங்கள் மாட்டி விட்றீங்க? தலைவர் என்றைக்குமே அதான் சொல்லுவாங்க, ஒரே சூரியன் ஒரே நிலவு மாதிரி நம்ம இசைஞானி சார் மட்டும் ஒன்று தான் என்றைக்குமே. அவர் அந்த பாட்டு நம்ம பார்க்கும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ்ன்னு பாட்டு, அது எனக்கு ஞாபகம் வந்தது. அண்ணன் தாமனன்னு சொல்லி அந்த பக்கத்துங்கப்பா சூப்பராக இருக்குதுப்பா பாட்டு, ரொம்ப நாள் விட்டு கேட்குற நல்ல பாட்டு அப்படின்னு. ஆனால் இந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். இப்படி போடுங்க அப்படி போடுங்கண்ணா, முதல்ல இவரை வெளியே அனுப்பிச்சு தாப்பால் போடுங்க அப்படின்ட்டுக்கிறாப்புல. ரொம்ப டார்ச்சர் பண்ண. ரொம்ப சந்தோஷங்க, எல்லாரும் ரொம்ப நன்றி. நான் இன்னொன்று 8:30 மணிக்கு இப்போ நாங்கள் போர்ட் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்யம் தேட்டரில். அதனால் நான் கண்டிப்பாக கிளம்பி ஆகணும், யாரும் தப்பாக நினைக்காதீங்க, நான் கிளம்பணும். ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அந்த ஃபெஸ்டிவலுக்காக போகிறேன், ரொம்ப நன்றி. சாருக்காக இவங்களுக்காக எல்லாருக்காக வந்தேன், ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ தாமண்ணா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்னம்மா என்னம்மா 3 நாள் ஆச்சு மழையில் தூங்கி கம்மிருமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துல வந்து நான் நிறைய விஷயங்களை யோசிச்சதுக்கு ஒரு வகையில மோட்டிவேஷன் நண்பர் தாமு அவர்கள். ஏன்னா அவர் ஸ்கூல்ல நிறைய ஸ்பீச் கொடுக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை உன்னிப்பா கவனிக்கும் போது தான் நான் நினைச்சேன், ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல இன்ஃபர்மேஷனை உன்னிப்பா கவனிச்சு அதை ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா சம் ராங் ப்ரோக்ராம், சம் ராங் பிரெயின் வாஷ் நடக்கிறதால சில நேரங்களில் டைவர்ட் ஆகி அவங்களுக்கே தெரியாம அதுக்கு பலியாகிறாங்க. ஏன் சூசைட் நடக்குது, ஏன் பொண்ணுங்க மேல அட்டாக் நடக்குது அப்படின்னா நம்ம சாதாரணமா சொல்லிக்கிறோம், அந்த பையனுக்கு கோவம் வந்துச்சு அவன் போய் கத்தியால குத்திட்டான் அப்படின்றோம், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா வேதனை தாங்கல தற்கொலை பண்ணிக்கிட்டான்றோம். சரி, இந்த தாட் எல்லாம் அவங்களோட தாட்டே கிடையாது, எல்லாம் இந்த சொசைட்டில ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட தாட்ஸ். ஸோ
இந்த திருவள்ளுவர் அப்ப எழுதினாரு திருக்குறள், நம்ம கிட்ட வந்து சேர்றது எவ்வளவு டைம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்துல யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொன்னா கோடிக்கணக்கான பேருக்கு உடனே போய் சேர்ந்துரும். அப்படி ஒரு டிஜிட்டல் பொற்காலத்துல இருக்கிறோம் நம்ம. அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும், எவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லணும். 20 வருஷம் கழிச்சு நடக்க போற தற்கொலைய நாம இப்ப நிறுத்துறோம். 10 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு கொலையை இப்ப நாம நிறுத்திட்டு இருக்கோம். சினிமா மீடியா கன்ஸ்ட்ரக்டிவாகவும் சாதிக்கும். அந்த என்டர்டைன்மெண்ட்ங்கிறது எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். பட்டிமன்றம் என்டர்டைன்மெண்ட் தான், அடுத்த ஒன்று தகராறு பார்க்கறது என்டர்டைன்மெண்ட் தான், எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான். ஆனா அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு அழகான சைக்கலாஜிக்கல் விஷயத்த சொன்னா நிச்சயம் அந்த படம் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட் பண்ண தாமு அவர்களுக்கு நான் நிறைய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்.